Good morning students, welcome to GK Accounts and Max. நம்ம இன்னைக்கு 10th standard Max chapter 3 exercise number 3.17ல sum number 7 பார்க்க போறோம். See, find the values of x, y and z from the following equations. So அப்ப x, y, z variables கான ஆன்சர் கேக்குறாங்க. See, given matrices. இப்போ வந்து 12, 3, x, 5, y, z 3, 5 இருக்கு. இப்போ அவங்க கேக்குற வேரியபிள் வந்து x, y, z. அப்போ எக்ஸுக்கு வந்து 3. ஸோ எக்ஸோட பிளேஸ் ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்யூஷன் எழுதணும்னா the given matrices are equal. ஸோ இது 2 into 2 matricesல இருக்குது. ஸோ the corresponding elements are also equal. அப்போ எனக்கு எக்ஸுக்கான வேல்யூ வேணும்னா எக்ஸோட பிளேஸில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த மேட்ரிசஸில் எக்ஸோட பிளேஸில் இங்கே என்ன இருக்குது 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. தென் ஒய்யோட பிளேசஸில் என்ன இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒய் ஃபஸ்ட்டு, அப்போ இங்கே வந்து 12 இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட் இசட்டுக்கு பாருங்கள். இசட் பிளேஸில் என்ன இருக்குது 3. ஸோ இசட் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 3. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோடைய ஆன்சர். சி இப்போ செகண்ட் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2, 5 ப்ளஸ் இசட் எக்ஸ் ஒய், தென் 6, 2, 5, 8 இருக்குது. சி இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். x plus y equal to இங்கே என்ன இருக்குது 6. ஸோ அப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா xy equal to 8. இந்த பிளேஸும் இந்த பிளேஸும். அப்போ xy equal to 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்குது 5 plus z equal to 5. ஸோ 5 plus z equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். சி இப்போ 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5னா இசட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 5. ஸோ இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இசட்டுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேரியபிள் இருந்தால் இசட்டுன்னு இருந்ததுன்னா நம்ம இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இங்கே இசட்டுன்னு இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ y ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய்யோட பிளேஸில் 6 மைனஸ் எக்ஸை போட்டு என்ன செய்யலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே xy ஈக்குவல் டு 8 செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். டேக்கிங் எக்ஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ xy ஈக்குவல் டு 8. ஸோ இங்கே என்ன இருக்குது எக்ஸு. இப்போ ஒய் பிளேஸில் என்ன எழுத போகிறோம், 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு 6, 6x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த 8 எப்படி கொண்டு வருவேன், 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் கொண்டு வரும்போது பாருங்கள், 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ எப்போவுமே ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ வந்து இங்கே மைனஸில் இருக்குது, நான் இது ப்ளஸ் மாற்ற போகிறேன். ஸோ அப்போ இதுவும் மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் கொண்டு வரும்போது இது மைனஸ் 6, இங்கே வந்து ப்ளஸ் 8 இருக்குது. 4 2s are 8, மைனஸ் 6உம் மைனஸ் 4உம் மைனஸ் 2உம் மைனஸ் 6. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன், எக்ஸ் மைனஸ் 4, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 2. அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 4ஆக இருந்ததுன்னா வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் வந்து நமக்கு 2ஆக எடுத்துக்கணும். தென் ஒய்யோட வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஸோ வந்து எக்ஸுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒய் வந்து எக்ஸ் வந்து 4 எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்து XY Z வந்து 4, 2, தென் இசட்டுக்கு வந்து 0. இல்லை நான் வந்து ஒய்க்கு வந்து 2 எடுத்துக்கிறேன், எக்ஸுக்கு 4 எடுத்துருக்கேன்னா இப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு என்ன வருது, இது எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்போ 2, 4, 0. ஸோ நம்ம எப்படி வேணால் ஆன்சர் எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். தேர்ட் சம்மில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, y plus z equal to 7. So, இப்போ சொல்யூஷனில் x plus y plus z equal to 9. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா இது zx plus, இப்போ yக்கு இங்கே இல்லை, ஸோ நான் 0 போட்டிருக்கேன், plus z equal to 5. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மைனஸ் மாற்றுறோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் மட்டும்தான் இருக்கும். ஒய் ஈக்குவல் டு இங்கேயும் வந்து சைன் சேஞ்ச் ஆகும். 9 - 5 வந்து 4. அப்போ ஒய்யோட
ஆன்சர் வந்து 4. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எக்ஸுக்கும் இசட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுக்கிறேன். டேக் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ல போட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். y plus z equal to 7. ஸோ வந்து yக்கு என்ன இருக்குது, 4 plus z equal to 7. அப்போ z equal to 7 minus 4, z equal to 3. ஸோ எனக்கு z equal to என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு என்ன செய்ய போகிறேன், எனக்கு வந்து z வேல்யூவும் y வேல்யூவும் போட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் z equal to 3 and y equal to 4 in equation number 1. So x plus y plus z equal to 9. So already நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது, yக்கு இருக்குது. So x plus yக்கு வந்து 4 plus zக்கு வந்து 3 equal to 9. அப்போ x plus 7 equal to 9. அப்போ x equal to 9 minus 7, x equal to 2. So x ஓட வேல்யூ வந்து 2, zக்கு வந்து 3, then yக்கு வந்து 4. Thank you, students.